அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளி லங்ஸோட 11வது புள்ளி LU11 அப்படின்னு நம்ம சுருக்கமாக சொல்லுவோம். இந்த புள்ளியினுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கையினுடைய கட்டை விரலினுடைய இந்த புறத்தை வந்து நம்ம வெளிப்புறம்னு சொல்லுவோம். மற்ற விரல்கள் இருக்கிற பக்கம், குறிப்பாக சுண்டு விரல் இருக்கிற பக்கம் உட்புறம்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம வெளிப்புறம்னு சொல்லுவோம். ஸோ இந்த புள்ளி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நகம் இருக்கு இல்லையா, கட்டை விரல் நகத்தினுடைய வெளிப்புறம், இந்த மேல் விளிம்பு இருக்கு இல்லையா, இந்த விளிம்பிற்கு மேலே 0.1 தூரத்தில் இருக்குது. இதை வந்து சுருக்கமாக நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டை விரல் நகத்தினுடைய வெளிப்புற நக விளிம்பு இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக ஒரு செங்குத்து கூடும். அதே போல் இந்த மேல் விளிம்பு இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக ஒரு படுக்கை கூடும் போட்டால் ரெண்டும் மீட் பண்ணுற இடம் இருக்கும் இல்லையா, அதுதான் பாயிண்ட். இதை நம்ம LU11 அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வார்த்தையாக சொல்லும்போது கட்டை விரல் நகத்தின் வெளிப்புற மேல் விளிம்பிற்கு மேலே 0.1 தூரத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லங்ஸோட 11வது புள்ளி. இதை வந்து நம்ம மெட்டலில் இருக்கக்கூடிய உட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த LU11 அப்படிங்கிறது உட் பாயிண்ட். இந்த LU11 அப்படிங்கிற உட் பாயிண்ட்டை சைனீஸில் ஷாவோஷாங் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய இங்கிலீஷ் நேம் பார்த்தீங்கன்னா லெசர் ஷாங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெட்டலையும் உட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி. நன்றி, வணக்கம்.